நாம் என்ன தான் பார்த்து பார்த்து விதமாக செஞ்சு கொடுத்தாலும் அந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதே கிடையாது. சொல்லப்போனால் நம்ம கொடுக்குறத அப்படியே துப்பி விட்டுடுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த சின்ன பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து லஞ்சுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்கின மீன் வந்து இருந்துச்சு. எங்களுக்குன்னு அந்த மீன் ஆனமும் அப்பளமும் வந்து போதும். பட் மகளுக்காக வேண்டி அன்றைக்கி நான் பீட்ரூட் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன். வழமை போல் அன்றைக்கி அவள் சாப்பிடவே இல்லை. அவள் சாப்பிட மாட்டான்னு தெரிஞ்சாலும் நான் ட்ரை பண்ணுறது விடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது கொடுத்துக்கிட்டு தான் வந்து இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து டயர்டாக தான் செய்யுது. நான் அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட வந்து தோணுது. பட் வயசு வரும்போது அவளே வந்து புரிஞ்சுக்குவா. அப்புறம் இந்த பீட்ரூட் பொரியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மகளுக்காக வேண்டி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் தூள்லாம் போடாமல் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருந்தேன். ஸோ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு மண்சட்டியில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருந்த பீட்ரூட்டையும் வந்து சேர்த்துக்கணும். அடுத்து அதுலேயே உப்பு, மஞ்சள் தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஃபைனலாக துருவின தேங்காய் பூவும் வந்து போட்டு இறக்கிட்டேன். மகளுக்கு அன்றைக்கி சோறில் நெய்யும் பீட்ரூட் பொரியல் வந்து போட்டு கொடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.